ஜெயதீவன் அண்ணாவுக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் தக்காந்த வீடு சரியான உடுப்பு நீங்கள் தரப்பாடு கொடுத்து ரொம்ப நன்றி. ஜெயதீவனாக்கு ரொம்ப நன்றி. உங்களோட பிறந்த நாளைக்கு எங்களுக்கு இந்த தரப்பாலம் வாங்கி கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி. ஸ்தாபகர் ஜெயஜீவன் அண்ணாவுடையதான பிறந்த தினம். பலர் பிறந்த தினத்தை பல விதமாக கொண்டாடுகிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்க, அவருடையதான தரிசனங்கள், அவருடையதான யோசனைகள், அவருடையதான எண்ணங்கள் மிகவும் வித்தியாசமானதா இருக்கிறது. பல ஏழை மக்கள், வாழ்வாதாரத்துக்காக போராடி கொண்டிருக்கிறவர்கள், ஏழைகளாக இருக்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்களுடையதான வாழ்க்கையில ஒரு ஒளியேற்றி வைக்கும்படிக்காக, அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும்படிக்காக அவர் அந்த இடத்திலிருந்து அநேக உறவுகளோடு தொடர்பு கொண்டு எங்களுடைய இலங்கை தேசத்தில் பின்தங்கின நிலைமையில் இருக்கிறதான ஒவ்வொரு குடும்பங்களுக்கும், பிள்ளைகளுக்கும், கிராமங்களுக்கும் தன்னால் இயன்றதான பல உதவிகளை, சேவைகளை அவர் இதுவரைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். அவருடையதான சேவைகள் அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கிறது. எனவே அவர் நமக்கு கடவுள் கொடுத்ததான ஒரு வரமாக இருக்கிறது. எனவே நாங்கள் அவருடைய பிறந்த தினத்திலே நாங்கள் அவருக்காக நன்றி செலுத்தி ஜெபம் செய்ய போகிறோம். இந்த அருமையான நல்ல காலை பொழுதிலும் நாங்கள் யாவரும் கண்களை மூடினவர்களாக தலைகளை தாழ்த்தி நாங்கள் இறைவணக்கத்தோடு நாங்கள் ஆரம்பிப்போம். வானத்திலும் தாழ பூமியிலும் சகல அதிகாரங்களை உடைய எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நல்ல காலை பொழுதுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரே, நீங்க இந்த பூமியில ஒவ்வொரு மனிதனையும் உங்களுடைய நோக்கப்படி, உங்களுடைய சித்தப்படி, உங்களுடைய திட்டப்படி நீங்க உருவாக்கி இருக்கிறீங்க. அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்க ஜெயஜீவனாவுக்கு கொடுத்திருக்கிறதான ஒவ்வொரு தாளந்துகளுக்காகவும், திறமைகளுக்காகவும், நல்ல எண்ணங்களுக்காகவும் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தாயின் கர்ப்பத்தில் உருவான நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் அற்புதமாக நீங்க பாதுகாத்து வழிநடத்தி வந்தீங்க. அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா தகப்பனே, எல்லா நேரங்களிலும் நீங்க கூட இருந்தீங்க. உங்களுடைய சமூகம் முன்பதாய் கடந்து சென்றது. உங்களுடைய ஞானத்தினாலும், உங்களுடைய புத்தியினாலும், உங்களுடைய அறிவினாலும், ஆலோசனையினாலும் இதுவரைக்கும் நீங்க நடத்தினீங்க. அதற்காக நாங்க உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா அவருடைய உள்ளத்துல நீங்கள் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு திட்டங்களுக்காக, ஒவ்வொரு ஆண்டவரே வேலைகளுக்காகவும் நாங்க உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா அன்பு தகப்பனே, இந்த நாளிலும் அவருடையதான அகவை தினத்தை காண தேவன் நீங்க கிருபை செய்தபடியால் உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இன்னும் ஒரு ஆண்டை நீங்க கூட்டி கொடுத்திருக்கிறபடியால் நன்றி. இனி வருகிறதான நாட்களிலும் இந்த தேசத்திலேயும் பிற தேசங்களிலும் இருக்கிற அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதம் உள்ளதான ஒரு மகனாக என் ஆண்டவரிடத்து பயன்படுத்தும்படிக்காக நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அப்பா அவரூடாக இதுவரைக்கும் எத்தனையோ குடும்பங்கள் நன்மைகளை பெற்றிருக்கிறார்கள் ஐயா. எத்தனையோ ஏழை குடும்பங்கள், எத்தனையோ குடும்பங்களிலே ஆண்டவரே அவர்களுக்கான தொழில் வாய்ப்புகளை இவர்களூடாக நீங்க ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீங்க. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இனி வருகிற வருடங்கள், காலங்கள் எல்லாம் வரை கொண்டு ஆண்டவரே நீங்க இன்னும் அநேகரை ஆசீர்வதிக்கும்படிக்காக, அநேக கிராமத்திலே மாற்றங்களை கொண்டு வரும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்பா என் தகப்பனே, இதுவரைக்கும் நீங்க நல்ல பலத்தையும் சுகத்தையும் கொடுத்ததை போல அவருடைய சரீரத்திலேயும் அவருடையதான குடும்பத்திலேயும் நல்ல ஆசீர்வாதத்தையும், நன்மைகளையும், பெருக்கத்தையும் என் ஆண்டவர் உண்டாக்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பன் கூட இருங்க, ஆசீர்வதிங்க, நடத்துங்க. உங்களுடைய தெய்வீக கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த வருடங்கள் முழுவதிலும் ஆண்டவருடைய பாதுகாப்பு, நன்மையும், கிருபையும் சகோதரனை பின்தொடரட்டும் என்று நாங்கள் ஒப்புக் கொடுத்து இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற அன்பின் நாமத்தினாலே ஜெபம் கேட்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. வாழ்த்துகள் சொன்னால், நீங்கள் உங்களுடைய குடும்பம் என்ற ஒரு பக்கத்தை விட்டு உண்மையிலேயே மக்களுக்காக எவ்வளவோ காரியங்களை கர்த்தர் எதை உங்களுக்கு தந்திருக்கிறாரோ அந்த காரியத்தை, கர்த்தர் நினைத்த காரியத்தை நீங்கள் நிறைய காரியத்தை செய்து வருகிறீர்கள். உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி இருக்குன்னு சொன்னால் உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய உதவியும், உங்களுடைய ஒத்துழைப்போடு தான் இவ்வளவு தூரம் நடந்து வருகிறது. அந்த வகையில் என்ன உண்மையிலே உங்களுக்கு பிறந்த நாளில் நான் மட்டுமில்லை, உண்மையில இந்த கிராம மக்கள் எல்லாருமே உங்களால் இந்த இடங்களிலிருந்து பலன் பெறுகிறார்களோ அந்த மக்கள் அனைவரும் உங்களை நினைக்கிறார்கள்னா அந்த மக்கள் சார்பாகவும் இந்த நாளில் வந்து ஜீவன் நாட்டு உங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜீவனுக்கு அன்பு ஜீவன் பிறந்தநாள் வாழ்த்துக்களை
அனைவருக்கும் வணக்கம். ஜீவோ சேனல்களாக இந்த நாளில் சந்திப்பதை மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலும் முக்கியமான நீங்களே காண வந்திருக்கிறீங்க. அதனால முக்கியத்துக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த ஜீவோ சேனல்களூடாக முதியோர் தின வாழ்த்துக்கள். அதை விட ஒரு விசேஷமான நாள் இன்றைக்கு. ஏன்னு சொன்னால் எங்களுடைய நிறுவனத்தினுடைய ஸ்தாபகராகிய ஜிஜிவன் அவர்களுக்கு இன்றைக்கு பிறந்த நாள். அவர் எங்களோட கதைக்கிற நேரத்திலே நான் முதலாக சொல்லிக் கொள்கிறேன், இந்த நிறுவனத்திலே நாங்கள் பணியாற்றுகிறது பெருமைக்குரிய விஷயம். ஏனென்று சொன்னால் அவர் எங்களோட கதைக்கிறது ஒரு தலைவர் போல அல்ல, ஒரு ஸ்தாபகர் போல அல்ல. அவர் எங்களோட கதைக்கிறது ஒரு அறிவுரை சொல்லுகிற நேரத்தில் ஒரு தகப்பனை போல, ஒரு தோழனை போல எங்களோடு ஒரு பண்ணி கதைத்துக் கொள்வார். அண்ணா மனமார்ந்த நன்றிகள், ஒரு வாழ்த்துக்கள். மறுபடியும் உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே அண்ணா. எப்போதும் சந்தோஷமா இருங்க. கத்திரங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்து உங்கள் பேரை பெருமைப்படுத்துவாராக. ஜீவன் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். அவரான ஜீவன் நாளுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அப்படி கேட்டு அவர் செய்த உதவிக்கு கொடான நன்றி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அவரை 100 வயதுக்கு இருக்கணும். கூடிய ஒரு ஆள் செய்ததுக்கு கோடான நன்றி தான் சொல்லணும். நாங்க மணியங்குளத்துல எவ்வளவு இதெல்லாம் நாங்க செய்திருக்கோம். 8 வருஷம் நான் பொருளாளராக இருந்திருக்கேன். ஆனா இப்படி ஒரு நிகழ்வு செஞ்சு எங்களுக்கு எந்த உதவி கொடுக்கல. இந்த முதியோர்களுக்கு இந்த நாள் அவர் பிறந்த நாள் அன்று இதை கொடுத்த உதவிகளுக்கு கோடான நன்றி சொல்லி எங்களோட மக்கள்லாம் அவருக்கு நன்றியை வாழ்த்துக்கிறோம். அவருக்கு எந்த குறையும் தான் வாழணும்.